பிரச்சாரத்திற்காக சென்ற விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரின் காரை மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது தேர்தல் பரப்புரைக்காக சென்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் காரை இன்று காலை தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வந்தனர். மேலும் இந்த சோதனையில் எந்தவித பரிசு பொருளும் பணமோ சிக்காத நிலையில் அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த மாணிக்கம் தாக்கூர் தற்போது இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் கை சின்னத்தில் மீண்டும் போட்டியிடுகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செயல் வீரர்கள் கூட்டமானது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பரங்குன்றம், திருமங்கலம், அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல் வீரர்கள் கூட்டமானது நடைபெற்றது. தற்போது முதற்கட்ட பிரச்சாரத்தை நேற்றிலிருந்து விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொடங்கியுள்ள நிலையில் திருமங்கலம் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சுந்தரசாமி தலைமையிலான அதிகாரிகள் தற்போது கப்பலூர் சுங்கச்சாவடியில் வழக்கம்போல் இன்று காலை தேர்தல் பறக்கும்படி மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழு உதவியுடன் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில தேர்தல் பரப்புரைக்காக மதுரை திருநகரில் வசிக்கக்கூடிய விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தேர்தல் பரப்புரைக்காக இன்று விருதுநகர் பல்வேறு பிரச்சாரத்துக்காக செல்ல இருந்தார். இந்நிலையில் கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக விருதுநகர் சென்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாக்கூரின் காரை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் காரில் இருந்த உடைமைகள் முழுவதையும் சோதனை செய்த பிறகு பரிசு பொருட்களோ பணமோ இல்லாத நிலையில் அதிகாரிகள் அவரை அனுப்பி வைத்தனர்.